ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம போர்ட் ஃபிகர் வெப் அகாடமிலேருந்து ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷனோட நெக்ஸ்ட் லேபை தான் பார்க்க போகிறோம். இந்த லேபோட டைட்டில் பிளைண்ட் ஓஎஸ் இன்ஜெக்ஷன் வித் டைம் டிலே. ஸோ இந்த லேபில் வந்து பிளைண்ட் ஓஎஸ் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எங்கே அப்படின்றது ஃபீட்பேக் ஃபங்க்ஷன் அப்படின்றது அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ த அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட்ஸ் அ ஷெல் கமாண்ட் கண்டெய்னிங் த யூசர் சப்ளை டீட்டெயில்ஸ். ஸோ நம்மளோட யூசர் டீட்டெயில்ஸில் வச்சு அவங்க வந்து ஒரு ஷெல் கமாண்ட் வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அந்த அவுட்புட் வந்து இஸ் நாட் ரிட்டர்ன்ட் இன் த ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் பண்ணணும். பட் இன் திஸ் கேஸ் இந்த லேபை பொறுத்தவரை அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. ஜஸ்ட் பிங் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 10 செகண்ட் டிலே பண்ணணும், இல்லைனா என்எஸ் லுக்கப் பண்ணணும். ஸோ பேசிக்காக வந்து நம்மளோட கண்ட்ரோல் டொமைனுக்கு வந்து ஒரு பிங் வர மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க வந்து 10 செகண்ட் டிலே கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிங் வந்து 10 செகண்ட் வந்து நம்ம செட் பண்ணலாம் கவுண்ட். ஸோ நம்ம அதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய டொமைன் வந்து நம்ம வந்து நான் கொலாபரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். பட் இன் மை கேஸ் நான் கொலாபரேட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் லேப் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நமக்கு சப்மிட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி போயிட்டு நமக்கு வந்து சப்மிட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, நம்ம ஒன்றுத்துக்கும் நம்ம ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணலாம். ஜான் கொடுக்குறேன், john@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். ஜான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதை நான் ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் தி ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபீட்பேக் சப்மிட்டிங் இருக்குது. இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து நமக்கு எந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்டில் நமக்கு அது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு தெரில. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதை பேக்எண்டில் கமாண்ட் இன்ஜெக்ஷன் வந்து எதுல நடக்குதுன்னு தெரில. ஸோ நம்ம எல்லாத்துலேயும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். காப்பி டு கிளிப் போர்ட். ஸோ நேம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் கமாண்ட் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதில் வந்து ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம இந்த கேஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது யூஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இல்லை அப்படின்னா இது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நான் வந்து பிங் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிங் நான் 10 செகண்டுக்கு பிங் பண்ண போகிறேன். என்னோட கொலாபரேட்டர் டொமைனில் போயிட்டு என்னோட கொலாபரேட்டர் டொமைனை வந்து நான் என்டர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் இப்போ ஜஸ்ட் யூஆர்எல் என்கோட் பண்ணுறேன் ஜஸ்ட் இன் கேஸ். ஓகே, இப்போ நான் வந்து சென்ட் பண்ணுறேன். எனக்கு ரெஸ்பான்ஸ் உடனடியாக வந்துடுச்சு. கால் நான் பண்ணுறேன், எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இங்கே கிடைக்கல. ஸோ மேபி இந்த எண்ட் பாயிண்ட் இஸ் நாட் வல்னரபிள் டு இந்த பேராமீட்டர் இஸ் நாட் வல்னரபிள் டு கமாண்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இமெயில் பேராமீட்டர். இமெயில் பேராமீட்டரில் சேம் கமாண்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். பிங்கு 10 கவுண்ட்ஸ் மை டொமைன். குட் நாட் சேவ் அப்படின்னு வந்து இன்டர்னல் சர்வர் எரர் வருது. ஏன் இன்டர்னல் சர்வர் எரர் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்ம இங்கே கொடுக்குற கன்காட்டினேஷன் லாஸ்ட்டில் இங்கேயும் கொடுத்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் டூ திஸ். நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நேமில் ஆனால் எனக்கு அந்த எரர் அடிக்கல. மேபி ஸோ வி கேன் கன்க்ளூட் தட் இமெயில் பேராமீட்டரில் தான் அந்த வல்னரபிலிட்டி கமாண்ட் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, நமக்கு டிலே ஆகுது விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்எஸ் ரிக்வெஸ்ட் வந்துருக்கு பாருங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கன்காட்டினேஷன் பண்ணிட்டோம். பட் லாஸ்ட்லேயும் சம் கமாண்ட் வந்து ரன் ஆகுது. ஸோ லாஸ்ட்லேயும் வந்து இந்த பைப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால அந்த கமாண்ட் வந்து இதுக்குள்ளே வந்து கொலைட் ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து இட் வில் பி ப்ராப்பர்லி எக்ஸிக்யூட்டட். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேபை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து. ஸோ திஸ் இஸ் தி லேப் பிளைண்ட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் வித் டைம் டிலேஸ்.
ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு பேராமீட்டராக வந்து நம்ம பிங் பண்ணி டெஸ்ட் பண்ணோம். நம்மளோட டொமைனுக்கு வந்து பிங் வருதா, எந்த பேராமீட்டரில் நமக்கு போட்டால் ஏதாச்சும் பிங் வருதா அப்படின்றது பார்த்தோம். இதுக்கப்புறமா அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லேபில் பார்க்கலாம். ஃபார் திஸ் லேப் நம்ம எப்படி வந்து நமக்கு ஒரு பிங் பேக் வந்து நம்ம கொடுக்க முடியும், எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.